அனைவருக்கும் வணக்கம். ஸோ குரூப் 1 மெயின்ஸ்க்கு எல்லாருமே சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 30 days தான் வந்து நமக்கு எக்ஸாமுக்கு வந்து இருக்கு. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 3 வந்து நல்லாவே போயிருக்கும். ஆனால் பேப்பர் 3 லாஸ்ட்டாக டெஸ்ட் எழுதுனதுனால ரொம்ப ஒரு ஹரிபரியில் வந்து டெஸ்ட் எழுதிருப்பீங்க. ஸோ ரிவிஷன் ஆரம்பிக்கிறப்ப பேப்பர் 3 வந்து பேப்பர் 4 வந்து நல்லா ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிவர்ஸ் ஆர்டரில் போங்க. அது பெஸ்ட் அப்ரோச்சாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா புக்ஸ் வாங்கியிருப்பீங்க. புக்ஸை வந்து நல்லா தரவாக படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம அகாடமிலுமே பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கு வந்து 9 சப்ஜெக்ட்டுக்குமே புக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த புக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்க, இங்கே ஜாகிரபி புக் வந்து இருக்கு. ஸோ எல்லா புக்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே 360 டிகிரி கவரேஜில் வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக்கோட ஸ்டார்டிங்லையுமே 4 வருஷமா மெயின்ஸில் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 2019ல் 10 மார்க் 15 மார்க் என்ன கேட்டிருக்காங்க, அடுத்தது 22ல 23ல 24ல 10 மார்க் 15 மார்க்ல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க இனிஷியல் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிருப்பீங்க. செகண்ட் டைம் ப்ரிப்பேர் பண்றப்ப என்ன பண்ணோம்னா அதுல இருக்கக்கூடிய நீங்க படிக்கிறப்பயே அண்டர்லைன் பண்ணிருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் டைம் தேர்ட் டைம் ரிவைஸ் பண்றப்ப அதை மட்டும் திருப்பி படிச்சுட்டே வரணும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய வகையில நமக்கு என்ன பண்ணிருக்கோம்னா இந்த பிவைக்கு கொஸ்டின்ஸ் வந்து அட்டாச் பண்ணிருக்கோம். இதை என்ன பண்ணணும், இதை சும்மா பார்க்க மட்டும் கூடாது, இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரை புக்கை ஃபுல்லா படிச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க டெய்லியும் ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்கணும். சரியா? அப்பதான் ப்ரிப்பரேஷன் லெவல் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். டிஎன்பிஎஸ்சி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு டாபிக்னா எப்படி அதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியும். சரியா? ஸோ அதை தாண்டி பார்க்குறப்ப இந்த புக்கில் ஒவ்வொரு டாபிக்குமே நமக்கு 360 டிகிரி கவரேஜ் இருக்கனால நீங்க நோட்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலும் சரி உங்க நோட்ஸை இந்த புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டோட கம்பேர் பண்ணி பாருங்க. சரியா? கம்பேர் பண்ணி பார்த்து உங்க நோட்ஸ்ல என்னெல்லாம் மிஸ் ஆயிருக்கோ அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். சரியா? இதுல எதுவுமே மிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் 360 டிகிரி கவரேஜ் எல்லா டாபிக்லயுமே நமக்கு இருக்கும். சரியா? அப்படி இருக்கப்ப எதுவுமே மிஸ் ஆயிருக்காது. நம்ம செல்ஃபா நோட்ஸ் எடுத்து படிக்கிறப்ப ஒரு சில விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம். சரியா? ஸோ அதெல்லாம் இங்க வந்து கவர் ஆயிரும். அதே மாதிரி அடிஷனல் ஃபேக்ட்ஸ் டேட்டா, கரண்ட் அஃபேர்ஸோட அந்த பாக்ஸ் கண்டென்ட் அதெல்லாமே நமக்கு ஒவ்வொரு டாபிக்லயும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அதையுமே எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ சிம்பிளா எப்படி படிச்சு முடிக்க முடியுமோ அந்த மாதிரி முடிக்க பாருங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி இருக்கணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் அப்படிதான் வந்து இருக்கணும். சரியா? எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ரிவைஸ் பண்ணி முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நம்மளால எக்ஸாம்ல அப்பியர் ஆக முடியும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க நோட்ஸை கையில வச்சுக்கோங்க, பக்கத்துல நம்ம புக்கை கையில வச்சுக்கோங்க, நீங்க டெஸ்ட் எழுதின பேப்பரையும் கையில வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதின பேப்பர்ல என்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பாருங்க. அதுல புக்ல அதுக்கு ரெலவெண்டா என்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறத படிச்சிருங்க. அதுக்கப்புறமா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. சரியா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 9 சப்ஜெக்ட்ஸ்க்குமே நமக்கு புக் இருக்கு. எல்லா புக்குமே பாத்தீங்கன்னா 360 டிகிரி கவரேஜ்ல வந்து இருக்கு. ஸோ எந்த புக்கையுமே வந்து அலட்சியப்படுத்திட வேணாம். எல்லாத்தையும் எடுத்து பக்கத்துல வச்சுட்டு நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து படிக்கிறது கரெக்டா இருக்கா அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிக்கிட்டே வாங்க. சரியா? ஸோ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.